இங்கே ஒருத்தர் ரொம்ப நாளாக ஒரு கடலில் மாட்டிக்கிறாரு. அவர் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி அங்கே யாருமே இல்லாதனால ரொம்ப நாளாக அந்த கடல்லே தான் இருக்கிறாரு. இவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியே இருக்காது. ஏன்னா கடல் தண்ணி எல்லாம் உப்பாக இருக்கிறதுனால நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்காக பக்கத்தில் இருந்த ஒரு கேனை கட் பண்ணி நல்ல தண்ணியாக மாற்ற ட்ரை பண்ணியிருப்பாரு. ஒரு வழியாக மாற்றி அந்த தண்ணியை குடிப்பார். அதுக்கப்புறம் இவர் சாப்பிட்றதுக்காக இவர்கிட்ட இந்த சின்ன சின்ன பொருளெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மீன் துண்டில் மாதிரி ரெடி பண்ணி கடலுக்குள்ளே போடுறாரு. ஒரு மீன் மாட்டுது. சரி மாட்டிச்சுன்னு எடுக்கும்போது சடனாக ஒரு சுறா மீன் வந்து அந்த மீனை சாப்பிட்ருது. இவரும் என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துறாரு. நைட் ஆயிருது. எழுந்து பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரிய கப்பல் இருக்கிறதா கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக இவர்கிட்ட இருந்த சின்ன சின்ன கலர் வெடி எடுத்து வெடிக்க ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் அது ஒரு பெரிய கப்பல்ன்றதுனால கப்பலில் தான் வெடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த ஒரு வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இங்கிருந்து நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு சோகத்தில் அந்த படகுல மறுபடியும் படுத்துறாரு. மறுபடியும் நைட் ஆயிடுது. அதுக்கப்புறம் தூரத்தில் பார்த்தா சின்னதாக வெளிச்சம் தெரியுது. வேற ஒரு கப்பல் வருதுன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் இவர்கிட்ட சிக்னல் கொடுக்கறதுக்காக அந்த கலர் வெடி இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணி பக்கத்தில் இருந்த பாக்ஸ் எடுத்து பக்கத்தில் இருந்த பேப்பரெல்லாம் கிழிச்சு போட்டு நெருப்பு உண்டாக்கி அதன் மூலம் வெளிச்சம் காமிச்சு அவங்களுக்கு சிக்னல் கொடுக்க ட்ரை பண்றாரு. இருந்தாலும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நேரமா இவர் ஒரு விஷயம் கவனிக்காம இருந்திருக்காரு. அவர் வச்சு அந்த பாக்ஸ் ஊறி அந்த படகே தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த பெரிய பெட்ஷீட்டை எடுத்து ஒரு மேலே போத்தி தண்ணிக்குள்ள குதிக்க ஆரம்பிச்சிடறாரு. இவரும் அவ்வளோதான் நம்ம இறந்துட்டோம்னு நினைக்கும் போது மேலே பார்க்கும்போது டிஃப்ரெண்டான லைட் தெரியுது. என்னடான்னு பார்த்தா ரெஸ்கியூ டீம் வந்திருப்பாங்க. எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சிடுறாரு.